Stop it. Sir, பாகிஸ்தான் கொடுக்கிற தைரியத்துல கார்கில் பகுதியில தீவிரவாதிகள் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆபரேஷன் சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். How is it possible, sir? Come on, tell me. Soldiers, வர இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள தீவிரவாதிகளுக்கும் அவங்களுக்கு துணையா இருக்கிற பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்திய ராணுவம் சரியான பாடம் கற்பிக்கணும். நம்ம தேசிய கொடி மட்டும்தான் காஷ்மீர் முழுவதும் பறக்கணும். Aim your gun! Enemies மூவ்மெண்டால எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். நம்ம ட்ரூப் அலர்ட் பண்ணுங்க. ஓவர். மேடம், இந்த தடவை புதுசா நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்ன? நம்ம கண்டோன்மெண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கார்கில் பகுதியை விட்டு அனுப்ப போறேன். Why? போன தடவை தீவிரவாதிங்க பாகிஸ்தான்ல இருந்து அந்த வழியா தான் ஊடுருவி வந்தாங்க. அதனால என் கவனம் மொத்தத்தையும் அங்கேயே செலுத்த போறேன். கார்கில்ல 100 சோல்ஜர்ஸ் போதும். அப்படின்னா தீவிரவாதிங்க உங்க பிளான் படி தான் உள்ள வருவாங்களா? நம்ம இந்திய எல்லைக்குள்ள நுழையறதுக்கு உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவாங்களா? முதல்ல காஷ்மீர் பார்டரை சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜஸும் காலி பண்ணுங்க. பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைங்க. Do it immediately. யுத்தம் நமக்கு எதிரிகளுக்கு தான். தேவையில்லாம ஜனங்களை எதுக்கு இம்சப்படுறீங்க? வை. எதிரிகளோட தாக்குதல்ல நம்ம சாகலாம். அப்போ மக்கள் செத்துற கூடாது. மக்களை காப்பாத்த முடியலன்னா அந்த வெற்றினால பிரயோஜனம் இல்ல. முதல்ல காலி பண்ண சொல்லுங்க. சச்சே, எத்தனை பேர் சாவறாங்க? முந்தா நேத்து 200 பேர், நேத்து 100 பேர், இன்னைக்கு 50 பேர். யாருக்காக? இந்த காஷ்மீர் யாருக்கு வேணும்? வெறும் மண்ணு. இத பாகிஸ்தானுக்கு கொடுத்தனால. டேய் ராஜு, என்னடா பேசிட்டு இருக்க நீ? மனசு கொதிக்குதுடா. தினம் இங்க எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? யுத்தம்னா உயிர் போகதான்டா செய்யும். அதுக்காக வெறும் மண்ணுங்கறியா? இது மண்ணு இல்லடா, அம்மாடா. நம்ம அம்மா. அம்மா கட்டிருக்க சேலடா அந்த காஷ்மீர். அம்மா வச்சிருக்க பொட்டுடா அந்த காஷ்மீர். உங்க அம்மாவோட பொட்டு அழிஞ்சுனா பார்த்துட்டு சும்மா இருப்பே நீ? இத போய் மண்ணுன்னு சொல்ற? ஆர் யூ சோல்ஜர்? எஸ், ஐ அம் a soldier, but you are not a soldier. You are a Muslim. என்ன பிரிச்சு வச்சா பேசுற? நான் ஒரு இந்தியன் சோல்ஜர்டா. No, நீ ஒரு முஸ்லிம். டேய், பாருங்க மேடம், என்ன முஸ்லீம்ல பிரிச்சு வச்சு பேசுறான். நம்ம இந்திய மணி எனக்கு அம்மாவா தெரியுது, அப்பாவா தெரியுது, அல்லாவா தெரியுது மேடம். ஐ அம் an Indian soldier மேடம். ஐ அம் an Indian Muslim. தயவு செஞ்சு என்ன பிரிச்சு வச்சு பாக்குறான்னு சொல்லுங்க மேடம். நானும் இந்த மண்ணில பிறந்தவன் தான், நானும் இந்தியன் தான். சொல்லுங்க மேடம். ராஜு, இந்து முஸ்லிம் நம்ம இந்தியன் கூட இல்ல. கானூனுக்கு சகோதரன். Say sorry to him. மன்னிப்பு கேளு. டேக்கா, சாரிடா. We are friends. We are brothers. Hey, लड़े वाले जवानों, कश्मीर की चाय, गरम-गरम चाय. आपकी चाय रेडी. आइए ना, जल्दी आइए. என்ன காஷ்மீர், எப்படி இருக்க? என் பேரு சிரியா. ஒண்ணு நான் காஷ்மீர் தான் கூப்பிடுவேன். அது உங்க இஷ்டம். இந்தாங்க. இத பாரு, காஷ்மீர் ரோஜா, நீ தான் காஷ்மீர். உனக்கு இந்தியாவுல இருக்கிறது பிடிக்குமா, பாகிஸ்தான்ல சேர்றது பிடிக்குமா? எனக்கா இந்தியாவுல இருக்கதா பிடிக்கும். क्यों? எதுக்குன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்ம இந்தியா தானே. எங்க காஷ்மீர் இந்தியால இருக்கிறதுனால நான் இந்தியன் காஷ்மீர். ये इंडियन कश्मीर, ये इंडियन मुस्लिम. ये दोनों लवर्स है मैडम. இவங்க ரெண்டு பேருக்கு இமயமலையில கல்யாணம் மேடம். ஓ வீர ஜவான்களே எல்லாரும் ரெண்டி ரெண்டி. மிலிட்டரி குக் அப்பா ராவ் ஆந்திர மிளகா பச்சியோட ஆகையா. ஓடி வா மிளகா பச்சி. ரெண்டி மிளகா பச்சி. பச்சி எல்லாம் காரம், சாப்பிட்டா வரும் வீரம். எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தான் செய்வியா? எதுவா இருந்தாலும் ஆர்மியை கேட்டு தான் செய்யணும். இங்க பாருங்க கேப்டன், துப்பாக்கில சுடுறதுக்கு ஆர்டர் போடுங்க, இட்லி தோசை சுடுறதுக்கு ஆர்டர் போடாதீங்க. நீங்க ஒசரமா வளர்ந்ததுக்கு காரணமே இந்த அப்பாராவோட அற்புத சமையல் தான். நாளையில இருந்து எனக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சு கொடு. அதெல்லாம் முடியாது சார். நீங்க தனி ஆளா போய் தீவிரவாதி எல்லாம் புடிச்சிட்டு வாங்க. உங்க உயரத்துக்கு நான் ஒரு மானை புடிச்சு சமையல் பண்ணி தரேன். சுப்ரகா, இந்த பாரு அப்புறம் நீ அப்துல் கதர்னு பேரை மாத்திட்டு பாகிஸ்தான் கேம்புக்கு போய் அவங்க சாப்பாட்டுல விஷம் கலந்துரு, எல்லாரும் செத்துருவாங்க. சீச்சி, ஆர்மியில ஒரு நேர்மை வேணும். நான் குறுக்கு வழியில எல்லாம் போக மாட்டேன். எதிரியே வந்தாலும் சரி, பசினா சாப்பாடு போடணும், அதுல விஷத்தை கலக்க மாட்டேன். இந்திய ராணுவம் வீரத்துல தான் ஜெயிக்கும், துரோகத்துல ஜெயிக்காது. மிஸ்டர் கேப்டன், இது கண்டோன்மென்ட் ஏரியா. தீவிரவாதிகளுக்கு அகைன்ஸ்டா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. This is a very secret place. யார் இந்த புது ஆளு? Who is he? என் ஃப்ரெண்ட் மேடம். இல்ல, இவன் தீவிரவாதிகளோட இன்ஃபார்மர்னு நான் சொல்றேன். What do you say? நீங்க எல்லாரையுமே சந்தேகப்பட்டு அவங்களை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம மிலிட்டரிக்கு மட்டன் சப்ளை பண்ண வந்திருக்கான். ரொம்ப நல்லவன், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவன் இந்த கண்டோன்மென்ட் ஏரியாக்குள்ள வரவே கூடாது. வந்தானா? Shoot him. எஸ் மேடம்.
வாட் ஹேப்பன்? மேடம் தீவிரவாதிங்க காஷ்மீர் பண்டிட் 100 பேரை கொண்டுட்டாங்க மேடம். மேடம் आपका कौन? மேஜர் கண்ட்ரோல் யுவர் ஓ இந்தியாவுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க ஆர்மி டே செலிப்ரேஷன் நடக்க போகுது இல்ல, அது வாழ்த்துற மாதிரி நான் சில பணங்கள் அனுப்புறேன். அழுதுகிட்டு உன் ஆர்மி டே செலிப்ரேஷன் பண்ணிக்கோ. செலிப்ரேட். எத்தனை சாவு வந்தாலும் இந்திய ராணுவம் ஒரு அடி பின் வாங்காதுடா. நீங்க இரும்பு துப்பாக்கியோட வந்திருக்கீங்க, நாங்க இரும்பு இதயத்தோட வந்திருக்கோம். எங்க கண்ணை எழுந்தாலும் எழுப்போம், ஒரு பிடி மண்ணை இழக்க மாட்டோம். உங்களோட அழிவுக்கு நாங்க அடிக்க போற சாவு மணிதாண்டா இந்த ஆர்மி டே. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உயிர் தந்து காப்போம் என்று உறுதி எடுப்போம். தாய்நாட்டுக்குள்ளே பூந்தென்றல் வீச எல்லையில் நாங்கள் புயலாயிருப்போம். நித்திரை கலைத்திட நித்தமும் கேட்கும் யுத்தத்தின் கீதமே மங்களநாதம். எல்லையை தாண்டி ஓரடி வைத்தால் எட்டு வைத்த காலை இரண்டாய் பிளப்பு. தாய் மண்ணில் எவனும் கை வைக்க பார்த்தால்
கைகளை ஒழித்து அடுப்பில் எரிப்போம். மண்ணும் காற்றும் புனலும் கடலும் வானமும் போற்றிடும் வீரரின் தியாகம். मेरा भारत को सलाम, प्यारा भारत को प्रणाम. புண்ணிய பூமியை ஆட்சிக்குத்தானே பூத்திருக்கும் ரத்தப் பூக்களா. मेरा भारत को सलाम, प्यारा भारत को प्रणाम. பிரச்சனையில இறுதி முடிவு எடுக்கிறதுக்காக ஐநா சபையில இருந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. 6 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் காஷ்மீருக்கு வரப்போறாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் காஷ்மீர்ல தங்கி இருக்க போறாங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்க போறாங்க. காஷ்மீர் இந்தியாவில் இருக்கணுமா பாகிஸ்தான்ல சேரணுமா? முடிவு நமக்கு சாதகமா இருக்காது. தம்பி, காஷ்மீரை பாகிஸ்தான் கூட சேர்க்கறதுக்கு தான் நாம இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப காஷ்மீர் இந்தியா கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? நோ ப்ராப்ளம் சார். காஷ்மீர்ல இருக்கிற யாரை கேட்டாலும் ஐ லவ் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. அந்த விசாரணை குழுவோட ப்ரோக்ராம் மொத்தமும் இந்த காஷ்மீரை சுத்தியே தான் இருக்கும். அவங்கள காப்பாத்துற பொறுப்பை கவர்மெண்ட் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கு. We are going to appoint a capable person as a captain for this mission. சிக்னல் டிகோடிங்ல எக்ஸ்பர்ட் ஆன மேஜர் துர்கா பவானி கிட்ட இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். சாரி சார், இங்க அனுபவம் உள்ள நிறைய ஆபீசர்ஸ் இருக்காங்க. எங்களை நீங்க நம்பாம ஒரு பொம்பளைட்ட ஒப்படைக்கிறீங்களே, இவ்வளவு பெரிய பொறுப்பை. பொம்பளைகளுக்கு என்ன உடல் வலிமை இருக்கும்? அவங்களால என்ன சாதிக்க முடியும்? சொல்லுங்க சார். நாட்டையும் நாட்டோட கௌரவத்தையும் காப்பாற்ற தேவையானது உடல் வலிமை இல்ல கேப்டன், மன வலிமை, தேசபக்தி. We know her ability. அதனாலதான் இந்த மிஷனுக்கு அவங்களை கேப்டனா நியமிச்சிருக்கோம். மேஜர் பவானி, இது ஒரு பெண் அதிகாரிக்கு கிடைச்சிருக்கிற கௌரவம். நோ சார், இட்ஸ் a military prestige. ஹலோ டாட். She is my daughter, my grandson, granddaughter. வணக்கம். Hello, this is our Indian culture. How is it? Hello Venkatesh. He is Mr. Venkatesh. Hello. A very good guide and he will be with you. He knows 64 languages. No, I know 75 languages. This is Major Durga Bhavani. She is first lady military officer. She achieved many things in her career. She is the major for Vijay operation. She fights against for the terrorism. Madam, meet Miss Elizabeth from UK. Hello. ஹலோ David John Frank. ஹலோ. Mark Taylor from Newfoundland. John Francis from America. Sianka Sheikh from China. These people so like to stay in our India. ஏமா அந்த பக்கம்லாம் விசாரிச்சிட்டியா? எல்லா இடங்களையும் கேட்டேன். Hindus area ல? அங்கேயும் கேட்டேன். காஷ்மீர் இந்தியால தான் இருக்கணும்னு சொன்னாங்க. See, all Kashmir peoples wants to stay in India only. Got the reporting? Alert, madam. உள்ள டிஸ்கஷன்ல இருக்கார் மேடம். எவ்ரிபடி அலர்ட் மேடம். ஓகே மேடம். நாளைக்கு நாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிரோம் சார். செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கோம். வரேன் சார். ஓகே. நாம அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம். காஷ்மீர் இந்தியால இருக்கணும்னு காஷ்மீர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை இவங்க ரிப்போர்ட்லயும் எழுதிட்டாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. பேரை காப்பாற்ற முடியல, உங்களால நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? பாகிஸ்தான் ஹோம் மினிஸ்டர் நேரடியா இங்க வந்திருக்காரு பேசுறது. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? आपकी गवर्नमेंट और आपकी आर्मी मिलकर लोगों को अंडरग्राउंड करती, ये हमारे देश का आप सब समझते हैं. காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இங்க வந்திருக்கிற ஐநா சபை கமிட்டியும் காஷ்மீர் பாகிஸ்தானோட சேரணும்னு தான் முடிவெடுத்திருக்காங்க. அந்த பயத்துல தான் அவங்கள நீங்க கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. सच है. Mr. Sardar Sahab, don't talk about the Indian military. நீங்க 2 தடவை யுத்தத்துல தோத்து போய் கோழைத்தனமா ஓடுறப்போ பாவ போட்டோன்னு விட்டு வச்சோமே, அதுதான் எங்க தப்பு. அன்னைக்கு பார்டர் தாண்டி நாங்க வந்திருந்தா இன்னைக்கு பாகிஸ்தான் இருந்திருக்காது, நீங்க தூண்டி விட்ட காஷ்மீர் தீவிரவாதிங்க இருந்திருக்க மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சை தான் உங்க நாடு. மேஜர், நாட்டை பத்தி எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் பேசலாம்.
உங்களை மாதிரி மிலிட்டரி ஆபீசருங்க பேசவே கூடாது. நீங்க கொடுக்கிற சம்பளத்துக்காகவோ போடுற ரொட்டு துண்டுக்காகவோ போத்திக்கிற கம்பளிக்காகவோ ஆசைப்பட்டு ஓடி வந்து நாங்க ராணுவத்துல சேரல. நாட்டு பற்றி எங்க நாடி நரம்பெல்லாம் ரத்த நாளமெல்லாம் ஓடுறதுனாலதான் நாங்க வந்து சேர்ந்தோம். இந்திய எல்லைக்குள்ள எதிரிங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுப்போம், தேசத்தை காப்போம்னு சத்தியம் பண்ணிட்டு தான் ராணுவத்துல சேர்ந்தோம். ஏசியில உட்கார்ந்துகிட்டு விஸ்கி உள்ள போனதும் எப்படி மக்களை ஏமாத்துறதுன்னு நினைக்கிறதா உங்க அரசியல். 24 மணி நேரமும் இரவும் பகலும் பார்க்காம அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து பனி மலையில கடும் குளிர்ல பசி தூக்கம் எல்லாம் மறந்து லட்சிய வெறியோட எதிரிகள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறதுக்காக போராடுறவங்க தான் நாங்க. அவங்க எங்க இருக்காங்க, யார் கடத்தினாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும். உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எனக்கு 24 hours டைம் கொடுங்க. ஓகே. Not you, sir. Sir. Yes, granted. वेलकम. दिस इज माय एरिया. ये जिंदगी और मौत का बॉर्डर है, समझे? मैं बहुत बड़ा पागल हूँ. எனக்கு மட்டும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா உயிரோட மனுஷனு கூட பச்சையா சாப்பிட்டுருவேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என் தேச பக்திக்கு எரிஞ்சலா இருந்ததுனால ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியும் 2 பிள்ளைகளையும் கொன்னுட்டேன். துண்ட துண்டா வெட்டி போட்டேன். காட்டியாரே! மிஸ்டர் டெரரிஸ்ட், டெல் மீ ஒன் திங். எதுக்காக எங்களை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காரு? உங்களை இந்தியா தான் கட்டி வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வரணும். அப்புறம் நீங்க ரிப்போர்ட் என்ன எழுதணும்னா காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு. இந்த விஷயத்தை நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு எங்க வயர்லெஸ் மூலமா சொல்லணும். அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. உங்களை யார் எப்ப சாக போறீங்கன்னு எனக்கே தெரியாது. सब टेररिस्ट पाकिस्तान के बॉर्डर के अंदर है. आपका चीफ को बोलिए उन्हें सर्च करके हमको हैंड ओवर करें, वरना हम अपना ऑपरेशन शुरू कर देंगे इमीडिएटली. ओवर. மேடம் நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன பரா? உங்களை இங்க இருந்து சென்னை கண்டோன்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம், அப்படியா? ட்ரான்ஸ்ஃபரா? ஆமா மேடம், உங்க ஹஸ்பண்ட் தான் மேஜர் ஜெனரல்ட்ட சொல்லி உங்களை அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சாரு. அவரா? ஆமா. எஸ், நான் தான். எதுக்கு? எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால உனக்கு அங்கேயே கேட்டு வாங்கிட்டேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. இத பாரு, இவ்வளவு பணியிலையும் குளிர்லையும் எதிரிங்க மத்தியிலையும் ஒரு பொண்ணு ஆபீசரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உன்னை பாராட்டுறேன். பட் இவ்வளவு டென்ஷன் எதுக்கு, இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? Why all these problems? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். நாளைக்கு ஒரு ரவுடி உங்களுக்கு பிரச்சனை பண்ணா அவனுக்கு பயந்து நீங்க ரிசைன் பண்ணிடுவீங்களா? நான் எதுக்காக பண்ணணும்? அப்ப நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? நீ வேற, நான் வேற. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். உன்னை நான் பாதுகாக்கணும். நான் ஒண்ணு பண்றேன். நாளைக்கு உங்களை டைவர்ஸ் பண்றேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. மனைவியா இருந்தா தானே பிரச்சனை. இல்லன்னா ஏன் ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்துல நீங்க தலையிட மாட்டீங்கல்ல மிஸ்டர் ஷேகர்? நாளைக்கு டைவர்ஸ் பேப்பர்ஸ் சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏய் பவானி, கோச்சுக்காத. என்ன சார்? ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க சார். நீங்க மேடத்தை சினிமாவுக்கு வா அப்படின்னு கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவீங்க சார்? வான் தான் கூப்பிடுவேன். அது ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுவீங்களா இல்ல உடனே வான்னு கூப்பிடுவீங்களா? நோட்டீஸ் எதுக்கு? வான்னா வர வேண்டியதாயா? ஒரு கோட்டி சார். சிங்கத்தை யாராவது சினிமாவுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அவ உனக்கு சிங்கையா, எனக்கு பொண்டாட்டியா? மூடு வந்தா 3 ஷோ பார்க்கணும். பார்த்தாயா? என்ன இதெல்லாம்? என்ன பரோ, நீங்க கூட போங்க. ஏங்க, நீங்க நிஜமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? என்ன பவானி பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஒரு குடிமகளா இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு பாக்கி இருக்கு. ஒண்ணு மட்டும். ஒரு மனைவியா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யல. ஸ்டாப் ஸ்டாப். யாரங்க? நம்ம ஆளுங்க மாதிரி இல்லையே. நீங்க இருங்க மேடம், நாங்க போய் பாக்குறோம். Go வாங்க. ahead. டேய், யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் இந்தியா சேர்ந்தவங்க. பக்கத்து ஊர் குர்தாஸ்பூர். பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில ரொம்ப இருட்டிடுச்சுங்க. தீவிரவாதிகளுக்கு பயந்து இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருக்கங்க. காலையில போயிருவாங்க. ரொட்டி சாப்பிட்டீங்க? யாரும் வெளியே உட்கார கூடாது. எல்லாரும் உள்ள போங்க. போங்க. வாங்க போங்க போங்க. போங்க. யார் அவங்க? அவங்க நம்ம நாட்டுக்காரங்க தான் மேடம். பக்கத்து ஊரு. கல்யாணத்துக்கு போற வழியில இருட்டாச்சுன்னு தங்கி இருக்காங்க. ஓகே ஓகே, கெட் இன். இந்த செடி இங்க எப்படி? क्या மேடம்? இது என்ன செடி மேடம்? இது இங்க விளையிற செடி இல்ல. பாகிஸ்தான்ல மட்டும் விளையிற செடி இது. பாகிஸ்தான்லயா? அப்படின்னா இவங்க
अभी अभी बॉर्डर सिक्योरिटी फोर्स वाले चेक करके गए और 1 घंटे में हम कर देंगे सर। हमारे देश के ऊपर किसी का क्वेश्चन नहीं आया। ओके सर, संभव के कदम जल्दी कीजिए सर। எங்களை விடுங்க மேடம், அவங்க ஷூட் பண்ணிடுறோம். உண்மை தெரிஞ்சுக்கணும்னா அவங்க உயிரோட இருக்கணும், சாக கூடாது. ஐ நீட் them. எல்லாத்தையும் அப்செட் பண்ணிட்டீங்களே. நாளைக்கு விசாரணை வந்தா நாள மாட்டிக்குவேன். அவகிட்ட வச்சுக்க வச்சிட்டீங்களே. அவ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவா. அவ புடிச்சு வச்ச ஆளுங்க உயிரோட இருந்தா தானே க்ளோஸ் பண்ணிட்டா? हराम के पिल्ले, कुत्ते हो तुम सब के सब, तुम लोग किसी काम के नहीं, सुअर के बच्चे. सुनो, நான் சொல்ற பிளான் நீங்க கரெக்ட்டா பண்ணணும். பவானி புடிச்சு வச்சிருக்கிற நம்ம ஆளுங்களை மிலிட்டரி கேம்ப்ல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க. கார்கில் பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்த்துறங்க. நான் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சு அவங்கள அங்கிருந்த கூட்டிட்டு போயிடுவேன். சம்ஜே? நம்ம நாட்டுக்காக உண்மையிலேயே போராடுற கேப்டன்களுக்கு, வீரர்களுக்கு, திருடங்களுக்கு நமஸ்காரண்டி. தீவிரவாதிகளுக்கு சமைச்சு போட்டு இந்திய அரசாங்கத்தோட பணம் எல்லாம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. எப்படிதான் வேஸ்டா போனாலும் சரி அவங்ககிட்ட இருந்து உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்காம விடவே கூடாது. கொட்டமிளகா ஊறுகாய் எப்படி இருந்தது அச்சாஜி? கொடுங்கன்னா தெரியும். துரோகிங்களா, சப்பாத்தி வந்துருச்சு, எந்திரிங்கடா. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க, தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க, தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. மேடம், What happened? நீங்க பிடிச்சு வச்ச தீவிரவாதிங்க சூசைட் பண்ணிட்டாங்க. What? எஸ், டெட் பாடிஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம். அனுப்பிட்டீங்களா? நான் வரதுக்கு முன்னால எதுக்கு அனுப்பிட்டீங்க? அந்த வேனுக்கு செக்யூரிட்டி போட்டீங்களா? டெட் பாடிக்கு எதுக்கு மேடம் செக்யூரிட்டி? அதுக்கு இருக்கு மிலிட்டரி. You don't have any right to take decision on them. சாரி, ஆர்மி ஜெயிலுக்கு இன்சார்ஜ் நான் தான். உங்களுக்கு அதிகாரம் இல்ல. You are not part of army. You are only signal major. I may be a signal major, but I am part of military. அவங்கள பிடிச்சது நான் தான், இன்சார்ஜும் நான் தான். Of course, அவங்களுக்கு இன்சார்ஜ் நீங்களா இருக்கலாம். அவங்க டெட் பாடிக்கு இல்ல. சார், நாம தர்கா அட்டாக் பண்றது டேஞ்சர் சார். ஏற்கனவே நம்ம நாடு பாபர் மசூதி பிரச்சனை சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. நாம தர்காக்குள்ள நுழைஞ்சா மிலிட்டரி மதக்கலவரம் உருவாயிடும் சார். அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுணுமா? அப்பா மக்களை கொல்லும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன சார் பேசுறாங்க? தீவிரவாதிகிட்ட ஜனங்களை காப்பாத்தணும், எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது. இவங்க அனாவசியமா அவசரப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரியால தான் பிரச்சனையே வந்து நம்ம மேல பழி போட்டுருவாங்க. எவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு பயந்துட்டு விட்டு வைக்கிறது? Do you think our military is inefficient? சார், இந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்தா நம்ம ஆமியை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்க தப்பிக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா இப்படி ஒரு ஆமி இந்த பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாமே. சார், நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் டீல் பண்றேன் சார். நம்ம ஆமியோட போனா அவங்க ஆத்திரப்பட்டு அந்த அப்பா மக்களை கொன்னுடுவாங்க. யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல சார். As the major of Vijay operation, please give me permission, sir. Okay, Bhavani. Permission granted. But the entire army will be waiting for your signal. You can take any action. அங்கே நில்லுங்கம்மா. இது புனிதமான தர்கா. உங்கள மாதிரி மிலிட்டரிக்காரங்க உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. புனிதமான இந்த தர்காக்குள்ள பாவம் பண்ணின தீவிரவாதிகள் இருக்காங்களே. பாவம் செஞ்சவங்கள அந்த அல்லாஹ் தண்டிப்பார். நான் இப்ப உள்ள போறது உங்க புனிதத்தை பாழாக்கிறதுக்காகவோ உங்களை அவமதிக்கிறதுக்காகவோ இல்ல. உள்ள இருக்கிற தீவிரவாதி கிட்ட இருந்து உங்க மனைவி குழந்தைகளை காப்பாத்த தான் நான் போறேன். கையில ஆயுதம் வச்சிருந்தாலும் மனசுல குரான் வச்சிட்டு தான் நான் உள்ள போறேன். உன் துப்பாக்கில வெறும் 6 குண்டுங்க தான் இருக்கு. எங்க துப்பாக்கில ஆயிரக்கணக்கான குண்டுகள் இருக்கு. இங்க பார், நீ ஏதாவது பண்ண இந்த தர்காவங்க இருக்கிறவங்கள தரமாட்டம் போயிடுவாங்க. சுட்டு தள்ளுங்கடா. வேண்டாம், ஒரே குண்டுல இவ்வளவு சாகடிச்சிட்டா
நம்ம பெருந்தன்மையை பத்தி பேசுறதுக்கு இவ உயிரோட இருக்க மாட்டான். இவளை நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும். யூனிஃபார்ம் இல்லாம தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போகணும். நடு வீதியில நிக்க வச்சு சுடணும். அந்த காட்சியை இந்தியன் டிவில இருக்க அத்தனை சேனலையும் தெரிய வைக்கணும். அப்பதான் தெரியும் தீவிரவாதிகளோட வெறி என்னன்னு. மரியாதையா சொல்றேன், துப்பாக்கியை கீழே போடு. கீழே போடுறே. கண்ணு குடு குடு. இது உங்க இந்திய கொடி. இது எங்க தீவிரவாத கொடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க இந்திய கொடி எவ்வளவு கேவலப்பட போகுதுன்னு பாருங்க மேஜர். உங்க தேசத்தை துண்டு துண்டாக்கி எங்க தேசத்துல இருக்கிற நாய்களுக்கு போடுவோம். உங்க இந்தியாவை மறுபடியும் அடிமை நாடாக்குவோம். காஷ்மீரை மண்ணோட மண்ணாக்குவோமே தவிர உங்களுக்கு தரமாட்டோம். இந்தியன்னு சொல்ற எவனையும் உயிரோட விட மாட்டோம். உங்க தேசிய கொடியை எங்க ரோட்டு மேல பரப்பி நாங்க எங்க பூட்ஸ் காலாலேயே அதை மிதிப்போம். நாங்க உன் தேசிய கொடியை கீழே போட்டு பூட்ஸ் காலால மிதிக்கிறப்போ நீ எங்க தீவிரவாத கொடிக்கு சல்யூட் அடிக்கணும். எத்தனை நாடுகள் நினைச்சாலும் சரி, எவ்வளவு தீவிரவாதிகள் வந்தாலும் சரி, பட்டொளி வீசி பறந்துகிட்டு தாண்டா இருக்கும் எங்க தேசிய கொடி. ஆயுள் வழங்கும் பிராணவாயுவுக்கு ஏது குலமேது? ஆபத்து வேளையில் காப்பாற்றும் மனிதரை தடுக்கும் மதமேது? உலகம் காக்கும் மனித நேசத்தை மறுக்கும் தர்மம் ஏது? தியாகம் செய்வது குற்றம் என்னும் சட்டம் ஏது? ஜாதி மதங்கள் தோன்றும் முன்னே இந்த மனிதன் தோன்றிவிட்டான். இந்த ஜாதிகள் எல்லாம் சரிதான், இதை மனிதன் மறந்து தொலைத்தானே. ஜாதிகளாலே கட்சிகள் வளர்க்கும் அரசியல் மேடைக்கு எச்சரிக்கை. மண்டை ஓட்டிலே கத்திகள் தீட்டும் சண்டைக்காரருக்கு எச்சரிக்கை. எச்சரிக்கை எச்சரிக்கை, அனைவருக்கும் எச்சரிக்கை. கொண்டுட்டேன்ல, என்னோட பிளான் நாசம் பண்ணிட்டேன்ல. இவங்க எல்லாரும் கொல்ல போறே. இந்த குழந்தைக்கு கூட கொல்ல போறேன். இவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். Stop you idiot. They are ambassadors. அவங்கள கொல்றது நியாயம் இல்ல. அவங்க எங்க நாட்டுக்கு வந்த விருந்தாளிங்க. They are foreigners. You are an Indian? Yes, I am Indian. I am Indian. Are you an Indian? Yes, I'm an Indian. I'm an Indian. You are an Indian. Indian. பவானி, ये है मेरा बदला. ये ஆளுங்களை கொன்னதுக்கு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்தியன் சாலா. எல்லாருமே கவனிங்க. இந்த தடவை கார்கில் வழியா போய் கலிக்கிறோம். காஷ்மீர் எங்க கைக்கு வந்துடணும். Your Indian army is becoming very powerful. We have to divide the army. How is it possible? For that, ஒரு முஸ்லிம் சோல்ஜரை கடத்தி கொன்னுடுங்க. அரே ருக் பாபா. ஏய், என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? போர் வருது இல்ல, அதான். போர் வந்தா சந்தோஷமா? ஆமா சிட்டியா, படிக்கிற பசங்களுக்கு பரீட்சை வந்தா எப்படியோ அதே மாதிரிதான் ஆர்மில இருக்கிறவங்களுக்கு போர் வந்தா. நம்ம நாட்டு கூட எவன் சண்டை போட்டாலும் அவனுக்கு சனி பிடிச்ச மாதிரி தான். கரெக்டா சொன்னீங்க. அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். வாங்கல அங்கிள், போர் வரதுக்குள்ள எனக்கும் கானுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஊர்ல கானுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் போர் முடிஞ்சு ஜெயிச்சு வந்தாருன்னா என் புருஷன் வீர ஜவான்னு சொல்லுவேன். ஒருவேளை அவருக்கு போர்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா காஷ்மீருக்காக உயிரை விட்ட வீர ஜவான்னு சொல்லுவேன். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
சந்தோஷமா இருக்குமா? இப்பவே காணியை கேட்டுருவோம் வா. கான் இங்கதானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? எங்கவே நாம பேசுனதெல்லாம் கேட்டு வெக்கப்பட்டு ஓடியே போயிருப்பான். என்ன உடைஞ்ச தேங்க அங்கே இருக்கு? உனக்காக வச்சுட்டு போயிருக்கிறா. இருங்க பரவ, நான் போய் எடுத்து வரேன். இப்ப தேங்காய் யாரா முக்கியம்? வா போய் காண தேடி பாப்போம். ரெண்டு கான் சார்பா நானும், பொண்ணு சார்பா நீங்களும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம். அப்படின்னா இதை முதல்ல பிடிங்க. சாப்பிட்டாதீங்க, கொடுங்க. இதை வாங்கிக்கங்க. அவ்வளவுதான், தாம்பூலத்தை மாத்திட்ட மாதிரி. இந்த டெட் பாடியை வச்சு தான் மத கலவரத்தை தூண்டி விடணும். இவனுக்கும் ராஜுங்கிற இந்து சோல்ஜருக்கும் ஏற்கனவே தகராறு நடந்ததுன்னு மிலிட்டரி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவன் தான் இவனை கொன்னதா இப்ப நம்ப வைக்கணும். இவனோட ரத்தத்தை எடுத்து ஒரு டேங்கர் மேல ராஜு தான் என்ன கொன்னான்னு எழுதி வச்சுட்டு இந்த டெட் பாடியை மலை உச்சில இருந்து தூக்கி போட்டுருவோம். மத கலவரம் உருவாகும். ஆர்மியில இந்து முஸ்லிம்ங்கிற பிரிவினை உண்டாகும். எங்கடா வாங்க. அங்க போய் பார்க்கலாம். சாகலையோ? என்ன நடந்தது? ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வாங்க. வேணாம் மேடம், என்ன எங்கேயும் கூட்டு போக வேணாம். நான் செத்தாலும் அது யாருக்கும் தெரியக்கூடாது மேடம். என் பணத்தை வச்சு நம்ம இந்தியன் ஆர்மியில இந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டாக்க பாக்குறாங்க மேடம். என் பணம் யாரு கண்ணிலையும் படக்கூடாது மேடம், யாரு கண்ணிலையும் படக்கூடாது. யாருக்கும் தெரியாம நீங்களே என்ன அடக்கம் பண்ணிடுங்க மேடம். நான் ஒரு இந்தியன் முஸ்லிம். அந்த அசோக சக்கரம் எனக்கு அல்லாஹ், அந்த மோர்ன கொடி எனக்கு குரான். என்னால நம்ம இந்தியன் ஆர்மி உடைஞ்சிடக்கூடாது மேடம். நீங்களே என்ன அடக்கம் பண்ணிருக்க மேடம், நீங்களே என்ன அடக்கம். ராம் ரஹீம் அல்லாஹ் வேதம் ஒன்று, குரானும் கீதையும் சொல்வது ஒன்று. மதங்களை விடவும் மனங்கள் பெரிதென சொல்லுது இவன் தியாகம். பூவை போல வாழ்ந்திருந்த ஒரு ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்தில் வீழ்ந்ததென்ன அன்னை திருநாட்டின் மண்மடியில். முடிவு என்பதும் ஒரு தொடக்கமாகுமே, 1000 பூக்களால் வீர வணக்கமே. சரித்திர ஏட்டில் சேர்ந்து விட்ட இவன் தியாகமே ஒரு எச்சரிக்கை. இவன் கொண்ட வீரம் இன்றும் நாளையும் என்றும் தொடரும் எச்சரிக்கை. அவன் மனசுல எவ்வளவு தேசபக்தி இருந்திருக்கும். அந்த வீரனோட கடைசி மூச்சில் இருந்த தியாக உணர்வும் நாட்டுப்பற்றும் 100ல ஒருத்தருக்கு இருந்தா, நம்ம நாட்டு மேல கை வைக்கிற துணிச்சலும் தைரியமும் எவனுக்கும் இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க ராணுவத்தை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிற காரணம்? மேடம், காஷ்மீர் இந்தியாவில தான் இருக்கணும், பாகிஸ்தானுக்கு போக கூடாது. மேடம், நம்மளே ரெடி பண்ணலாம் தின்னு போச்சு மேடம், சப்ளை நின்னு போச்சு மேடம். ஹலோ ஹலோ, சிக்னல் ஹிட் பண்ணு. கம் ஆன்.
மேடம் நமக்கு வந்த வெப்பன்ஸ் லாரியை தீவிரவாதிங்க டைகர் ஹில்ஸ் பக்கமா கடத்த போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். Oh God, இந்த விஷயம் லீக் ஆகாம பாத்துக்கங்க. ஆமில டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. I'll take care of it. Okay? அந்த டெம்போல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம ஜீப்புக்கு மாத்தணும். நீ இந்திய மண்ணில் பிறந்தவன். இந்திய தாய் 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து வளர்ந்தவன். அங்க போர் நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்காங்க. உன் உடம்புல இந்திய ரத்தம் ஓடியும் நம்ம ஆயுதங்களை எதிர்களுக்கு வித்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி துரோகிகளை இந்தியன் ஆர்மி டேங்கரை ஏத்தி நசுக்கிய கொல்லணும்டா. இத்தனை நாளா நான் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ திருந்திட்டேன். நம்ம நாட்டு ஆயுதங்களை பாதுகாப்பா ஒப்படைச்சிட்டு எனக்கு 2 குழந்தைங்க, வயசான அம்மா, அவங்கள நீங்க தான் காப்பாற்றணும். இப்போ அது உன் தப்பு ஒண்ணுந்தையே, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு கொடுமையை பண்ணிட்டு எதிரி நாட்டுக்காரங்களோட சேர்ந்து தேச துரோகியா மாறிட்டா. நம்ம நாட்டு ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க கையாலே செத்து போயிட்டான்னு துர்கா மேல பழி சுமத்துறாங்க. நம்ம ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இப்ப துர்கா உயிரோட இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற இவளால அங்க போய் என்ன சாதிக்க முடியும்? இவரோட தேசபக்தியை யார் மதிப்பாங்க? நடந்த உண்மைகள்லாம் யாருக்கு தெரியும்? அவங்க பண்ண சதி வேலையெல்லாம் வெளியே வரணும்னா நீ துர்காவா அவங்க முன்னால போய் நிக்கணும். எஸ், அதுக்கு தான் உன் கல்யாணத்தை நிறுத்தி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே நீ இங்கிருந்து போயிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், என் கல்யாணத்தை நிறுத்தினதுக்காகவோ என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுக்காகவோ நான் இப்போ எந்த கவலையும் படல. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம், உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம், இந்த நாட்டுல பொண்ணா பிறந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேஜர் துர்கா. உங்க ஆவேசம் தணிய கூடாது, நெருப்பா எரியணும். சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க துர்கா.